ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். ரவியின் அப்பா பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அதனால் அவன் அம்மாதான் அவனுக்கு எல்லாமாக இருந்தாள். அம்மா மிகவும் ஏழை. ஆனால் ரவிக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று தினமும் அதிகாலை எழுந்து வேலைக்குச் செல்வாள். கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தில் ரவிக்கு புத்தகமும் உணவும் வாங்கித் தருவாள். ஒருநாள் ரவி பள்ளியில் நண்பர்களிடம், என் அம்மா எப்போதும் வேலைக்கே போவாங்க, என்கிட்ட நேரம் செலவிட மாட்டாங்க என்று கோபமாக பேசினான். அந்த வார்த்தையை அவன் அம்மா அறியவில்லை. ஆனால் அவள் தினமும் ஒரே ஆசை மட்டும் வைத்திருந்தாள், என் மகன் நல்லா படிச்சு பெரியவனாக வேண்டும் என்று. ஒரு இரவு அதிக வேலை காரணமாக அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் அதையும் கவனிக்காமல் ரவிக்காக சாப்பாடு செய்து வைத்தாள். அடுத்த நாள் காலை ரவி எழுந்து பார்த்தான். அம்மா சமையலறையில் அமைதியாக அமர்ந்தபடி இருந்தாள். அவன் அருகே சென்று அழைத்தான். ஆனால் அந்த அம்மா இனி ஒருபோதும் பதில் சொல்லவில்லை. அந்த நாளிலிருந்து ரவியின் வீட்டில் ஒரு காலியான நாற்காலி மட்டும் இருந்தது. அம்மா தினமும் அமர்ந்திருந்த அந்த நாற்காலி. அப்போதுதான் ரவிக்கு புரிந்தது, அம்மா கொடுத்த அன்பு உலகிலேயே பெரிய செல்வம் என்று.